திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெரியவர்களே, இந்த வசனத்தை எல்லாம் உருக்கமாய் படித்து கொண்டிருக்கிற அருமையான இந்த தலைமுறை மக்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய நிகழ்ச்சி வான்வழி வகுப்புகள் ஆன்லைன் கிளாஸாக உங்களுக்கு வருகிறது. இந்த நாட்களில் மிக உறுதியாக புதிய ஏற்பாட்டின் 5வது புத்தகம் அப்போஸ் நடபடிகள் மிகவும் உன்னிப்பாக ஆழமாக படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலரில் அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி படிக்க இருக்கிறோம். அதனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலர் சவுலாக இருந்தபோது எவ்விதமாக கர்த்தருக்கு செவி கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றார் என்ற தகவலை நம்ம படிக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய சவுலை குறித்து 7ஆம் அதிகாரத்திலேயே சில குறிப்புகள் உண்டாகிறது. அதாவது ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சாட்சியாக ஒரு வாலிபன் இருந்தான் என்று நாம் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் சவுலும் ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சம்மதித்திருந்தான் என்ற வசனத்தை 8ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் நாம் படிக்கிறோம். 9வது அதிகாரத்தில் இந்த சவுல் எருசலேமில் உள்ள அந்த ஆசாரியர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில் நடக்கிற சீஷர்களை, சபையை மிகவும் துன்பப்படுத்தினான், அதிகமாக துன்பப்படுத்தினான். அன்றைக்கு இருந்த சட்டத்தின் கீழ் அவர்களை துன்பப்படுத்தினான், அவர்களை சிறைப்பிடித்தான், அவர்களை மரண பரியந்தமும் துன்பப்படுத்தினான் என்று வேதாகமம் கூறுகிறது. இந்த சவுல் எனப்பட்ட ஒரு மனிதனுடைய அந்த டெரரிசம், அந்த துன்பத்தினால எருசலேம் சபை சிதறியது என்று 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கிறோம். எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் சிதறி ஓடிப்போனார்கள் என்று படிக்கிறோம். இப்படி ஒரு ஆக்ரோஷம் நிறைந்த இந்த சவுல் தமஸ்குவில் உள்ள சபைக்கு துன்பம் கொடுக்கவும், அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை சிறைப்பிடிக்கவும் அவன் புறப்பட்டு போகிறான். இதை தான் 9ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 18 வசனங்களில் நாம் படிக்கிறோம். இப்படி அவன் புறப்பட்டு போகும்போது பாருங்கள், 9வது அதிகாரம் 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று அவனோடு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து, கவனியுங்கள், பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். வேத மாணவர்கள் இங்கே கவனிக்க வேண்டும். தமஸ்குக்கு போகிற ஒரு மத்தியான வேளை, சடுதியில் ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. அவன் கீழே விழுந்து விட்டான். ஒரு சத்தம் கேட்கிறான். அந்த சத்தத்தில் முள்ளை யாராவது உதைச்சா யாருக்கு வலிக்கும், யாருடைய கால் பாழா போகும். இந்த உதாரணத்தோடு இயேசு அவனோடு பேசுகிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ என்ன செய்கிறாய் என்று உனக்கு விளங்கலையா? அப்பொழுது அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே என்று அவன் மனம் திரும்புகிறான். இயேசு விசுவாசிக்க ஆரம்பித்தான். ஏன்னா இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவில்லை என்பது அவனுடைய எண்ணமாக இருந்தது. அதனால தான் கிறிஸ்தவ மார்க்கத்தை அவன் அழிக்க வழி தேடினான், ஸ்தேவானை கொலை செய்தான். இப்பொழுது நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இங்கே நீங்கள் கவனிக்கணும், இங்கே தான் மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடு இருக்குது. மார்க்கம் அப்போஸ்தலர் நமக்கு எழுதி கொடுத்தவைகளை அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மதம் அவங்களுடைய கற்பனைகளையும் யோசனைகளையும் பாரம்பரியங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த 3வது பிரிவு மக்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சாட்சி சொல்லும்போது
எல்லாமே நம்மால் நம்ப முடியாத அற்புதமான விஷயங்களாக இருக்கும். கர்த்தர் எங்கிட்ட இப்படி பேசினார், அப்படி பேசினார், என்னை ரட்சித்தார், பரிசுத்த ஆவியிலே நிரப்பினார் அப்படின்னு பொய்யா சொல்வதை தினமும் நம்ம கேட்குறோம். அவனுடைய பேரை பார்த்தீங்கன்னா விக்கிரக பேராக இருக்கும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார்னு சொல்லுவான். அசுத்தமான வார்த்தைகள். பைபிள் தெரியாத மக்கள், நான் வெளிச்சத்தை கண்டேன், அதை கண்டேன், இதை கண்டேன், கர்த்தர் என்கிட்ட பேசினார், குருவியை கொண்டு பேசினார், ஓணானை கொண்டு பேசினார், பல்லியை கொண்டு பேசினார், மேடையில் ஒரு போதகரை கொண்டு பேசினார், இப்படியெல்லாம் சொல்கிறவங்களாம் உண்டு. ஆனால் இங்கே சவுல் கீழே விழுந்த போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட உடனே அவன் என்ன செய்யணுன்றது ஆண்டவர் அவனுக்கு சொல்லலை. இதுதான் நீங்கள் கவனிக்கணும். நீ பட்டணத்திற்குள்ளே போ, உனக்கு அங்கே சொல்லப்படும். வாட் மஸ்ட் ஐ டூ? யூ கோ டு த சிட்டி, தேர் யூ வில் ரிசீவ் த டீச்சிங். அப்போது புதிய ஏற்பாடு முழுவதும் ஒரு தனி மனிதனுடைய யோசனையின் கீழே இல்லை. எல்லா மனிதர்களையும் ஒரே விதமாகத்தான் தேவன் ரட்சிக்கிறார். அது மத்தியான வேளையில் தேவனை சந்தித்த சவுலாக இருந்தாலும் சரி, எத்தியோப்பிய மந்திரி வனாந்தரத்தில் போன போது அவன் கீழ்ப்படிந்த வரலாறாக இருந்தாலும் சரி, பிலிப்பிய சிறைச்சாலைக்காரன் நடுஇரவில் ரட்சிக்கப்பட்டானே அப்படி இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் கோஸ் ஆன் சேம் டீச்சிங். எல்லாம் ஒரே மாதிரியான வழியில் தான் நடைபெறுகிறது. இன்றைக்கி உலகத்தில் 700 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 700 கோடி மனிதர்களும் தாயின் கர்ப்பத்தின் வழியாக தான் பிறந்திருக்காங்க. அந்த ரூட்டு மாறாது. அது மாதிரி தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இந்த சவுலாகிய பவுலை பற்றி நாம் படிக்கிறோம். இப்போது சவுல் பட்டணத்துக்குள்ளே போகிறாரு. அந்த ஆள் யார் என்னை சந்திப்பான், இயேசுவை பற்றி யார் எனக்கு என்ன சொல்லி கொடுப்பான், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அவனுக்கு. அவன் போன இடத்துல உட்காந்து அழுதுட்டுருக்கான் 3 நாளாக சாப்பிடாம. அப்பொழுது கர்த்தர் ஒரு மனிதனை ஆயத்தமாக்குறார். இது பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 12ஆம் வசனம். அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களாலே அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். இந்த இடத்துல அனனியா என்ற ஒரு சகோதரர் தமஸ்கு சபையில் இருக்கிறாரு. கர்த்தர் அவனிடத்தில் சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஐயோ அவன் ஒரு டேஞ்சர், அவன் ஒரு டெரரிஸ்ட், அவன் இந்த ஊரில் இருக்கிற கிறிஸ்தவர்களை ஜெயிலில் போடுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் வந்திருக்கானே அப்படின்னு சொல்கிறார். அப்போது அனனியா அவனிடத்தில் கர்த்தர் சொல்கிறாரு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, 15-16வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும், கவனிக்கணும், அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 8ஆம் அதிகாரம் வரைக்கும் யூதர்களுக்கு தான் சத்தியத்தை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். யூதர்கள் தான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தாங்க. புரஜாதிகள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணும், அதற்கான வேலையை தொடங்கணும். இதை கர்த்தர் இந்த சவுலாகிய பவுலை கொண்டு செய்ய விரும்புகிறார். அதனால தான் அவன் சொல்கிறாரு, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் 1, ராஜாக்களுக்கும் 2, இஸ்ரவேல் புத்திரருக்கும் 3, என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். இஸ் a chosen vessel. இந்த இடத்துல 3 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். புரஜாதிகள், ராஜாக்கள், இஸ்ரவேலர்கள் எல்லாருக்குமே சுவிசேஷ வேலை செய்யும்படியான அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, 16ஆம் வசனம் பாருங்கள், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். எல்லா அப்போஸ்தலர்களை விட இந்த சவுலாகிய பவுல் தான் அதிகமாக இயேசுவுக்காக பாடுபட்ட, துன்பப்பட்ட, அவமானப்பட்ட, அடிக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் இந்த அப்போஸ்தலர் அவர் பட்ட துன்பங்களை ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்கிறார். அதை நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சகோதரர்களே, இப்படி இந்த பேக்ரவுண்டை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க.
இப்பொழுது அனனியா அந்த சவுலை அவன் இருக்கிற வீட்டுக்கு தேடிட்டு போகிறார். இதை 17வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்தாவினால் நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து, கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், ஞானஸ்தானம் பெற்றான். அநேக சமயத்தில் கிறிஸ்தவ போதகர்கள் கூட பவுலப்போஸ்தலர் தமஸ்குக்கு போகிற வழியிலே ரட்சிக்கப்பட்டதாக போதிக்கிறார்கள். தமஸ்குக்கு போகிற வழியில் ரட்சிப்புக்கான ஆயத்தத்தை தான் அவர் பெறார். இஸ் கெட்டிங் ரெடி அண்ட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி சால்வேஷன். ஆனால் ரட்சிப்பு என்பது ஞானஸ்தானத்திலே தேவன் வைத்திருக்கிறார். மார்க் 16:16 படிக்கிறோம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போஸ்தலர் நடபடிகளில் 9 இடங்களில் ஒரு மனிதன் எப்போது ரட்சிக்கப்படுகிறான் என்றால் ஞானஸ்தானத்தின் போது. ஆகவே நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஞானஸ்தானம் பெற்றான் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஞானஸ்தானம் பெற்ற அதே கையோட தாமதமின்றி சவுல் இயேசுவே கிறிஸ்துவென்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். 20வது வசனம் பாருங்கள், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். 22வது வசனம், சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திஷ்டாந்தரம் படுத்தி தமஸ்குல் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு பின்னால் இருந்த அந்த எருசலேம், அந்த யூதர்கள் அவனுக்கு எதிரியாக மாறிட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் மத்தியில் இருந்த சவுல் கர்த்தரை தெரிந்து கொண்டு அவருடைய சாட்சியாக மாறினதுனால யூதர்கள், பழைய யூதர்கள் அவனுக்கு விரோதியாக மாறிட்டாங்க. ஆகவே சவுல் இனி எருசலேமுக்கு திரும்பக்கூடாது, தமஸ்குலேயே அவனை போட்டி தள்ளிடணும், அவனை கொல்லணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. 9வது அதிகாரம் 23-24 வசனங்கள். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசலை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய், கவனிங்கள், ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். இவ்விதமாக தமஸ்குவிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கூடையின் வழியாக அவன் இறக்கி அவன் தப்பி போனான். காரணம், இரவும் பகலும் அவனை கொல்வதற்காக திட்டமிட்டிருந்ததை கர்த்தர் அவனுக்கு அறிவித்தார். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக உலகம் முழுவதுமே கிறிஸ்தவர்களுக்கு அதிக துன்பத்தை கொடுக்கிற ஒரு தேசமாக இந்தியா இருக்குது. இதை நான் சொல்கிறதில் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதாவது த மோஸ்ட் பர்சிக்யூஷன் அகெயின்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் இன் இந்தியா ஒன்லி. மற்ற நாடுகளில் கூட பர்சிக்யூஷன் இருக்குது, துன்பம் இருக்குது. ஆனால் இந்தியா போல் வேறு எங்கேயும் கிடையாது. அது ஏன்னு எனக்கு தெரியல. அன்பு சகோதரர்களே, தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிறவர்கள் மிகுந்த துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆக கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரு அடையாளமாக துன்பப்படுவது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 10-11 வசனங்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளில் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இது இயேசு கிறிஸ்துனுடைய நேரடியான வார்த்தை. ஆக கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று கிறிஸ்துவுக்காக நாம் துன்பப்படுவது. இதுவரைக்கும் நாம் படித்த இந்த பாடத்தில் தமஸ்குக்கு போகிற வழியில்
சவுல் என்று சொல்லக்கூடிய இந்த தர்ஷு பட்டணத்தைச் சேர்ந்த இந்த மனிதன் எவ்விதமாக ரட்சிக்கப்பட்டான் என்ற ஒரு கருத்தை நம்ம விளங்கிட்டோம். நீங்கள் மறக்கவே கூடாது, 9ஆம் அதிகாரத்தில் இயேசுவை நேரடியாக சந்தித்து பேசினாலும் கூட அவன் இன்னும் பாவியாகத்தான் இருக்கான். அவனுடைய கண்கள் குருட்டாட்டமாக தான் இருக்குது. ஆனால் அனனியா வந்து அவன் மீது கை வைத்த போது அவனுடைய கண்களில் உள்ள செதில்கள் விழுந்து பார்வை அடைந்தான். உடனே அவன் எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். இப்போ இதுவரைக்கும் நம்ம படித்ததை நீங்கள் ஓரளவுக்கு விளங்கிட்டு இருப்பீங்க. இப்பொழுது இந்த பவுல் அப்போஸ்தலர், அதாவது பழைய சவுல், எவ்விதமாக தான் ரட்சிக்கப்பட்டதாக, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக, அவனுக்கு எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டது என்ற இந்த விஷயத்தை அப்போஸ்தலர் நடபடிகளில் இந்த 9ஆம் அதிகாரம் இல்லாமல் இன்னும் 2 இடங்களில் மிக முக்கியமாக அதை வெளிப்படுத்தியிருக்கார். அதான் ரொம்ப ஆச்சரியம். மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னு கேட்டால் ஒரே ஒரு வசனம் தான் இருக்கும், அங்கே ஒரே ஒரு பகுதியில் தான் அதை நம்ம படிக்க முடியும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றிய விஷயத்தில் மட்டும் அப்போஸ்தலர் நடபடிகளில் அவன் எப்படி கிறிஸ்தவனாக மாறினான் என்பதற்கு 3 இடங்கள் சாட்சிகளாக இருக்கிறது. அதை தான் நான் இப்போது உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். அதற்கு முன்னதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆவது அதிகாரம் 9வது வசனம், அதாவது சவுல் வந்து எப்படி பவுல் என்று மாறிட்டாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருடைய பேர் மாறிட்டுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆவது அதிகாரம் 9வது வசனம் மார்க் பண்ணிங்க. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, அதாவது இந்த இடத்துல தான் சவுல் என்று அழைக்கப்பட்டு வந்த அந்த மனிதனுக்கு இன்னொரு பெயராக, புதிய பெயராக பவுல் என்று வைக்கப்பட்டது. இந்த மாற்றம் ஏன் ஏற்பட்டதுன்னா, அப்போஸ்தலனாகிய பழைய பேரில் சவுல், அவர் வந்து அந்தியோகியாவுக்கு வர்றார். அங்கே வந்து கிரேக்கர்கள் இருக்கிற இடம். அந்த கிரேக்கர்கள் இருக்கிற இடத்துல சவுல் தன்னுடைய பழைய கொடுமைக்காரன், கொலைக்காரன் என்ற பெயரில், சவுல் என்ற பெயரில் அறியப்படாமல் அவன் இரக்கம் பெற்றவன் என்ற பெயரை வெளிப்படுத்தும்படி அந்த பெயரை சால் பிகம் பால். பவுல் என்று சொன்னால் இரக்கம் பெற்றவன் என்று பொருள். ஆகவே இங்கே அவனுடைய பெயர் மாறி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு ஒரு கைதியாக பிடிக்கப்பட்டு எருசலேம் நகரத்தில் அந்த சனகரிப்பு சங்கம் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு முன்னால், பிரதான ஆசாரியருக்கு முன்னால், ஒரு காலத்தில் இந்த பக்கம் இருந்தவன், ஆட்சியாளர் பக்கத்தில் இருந்தவன், இப்போ அவன் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக போய் இயேசுவை பின்பற்றுகிறவனாக மாறினதுனால அவனை கொலை செய்யும்படி அவனை நியாய தீர்ப்பில் வைத்தார்கள். அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. நீ ஏன் அப்படி மாறின அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவன் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது நம்ம படிக்க போகிறது அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம். இந்த 22ஆம் அதிகாரத்தில் இந்த சவுல் என்று சொல்லக்கூடிய பவுல் சிறு வயதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை சொல்கிறார். எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எப்படியெல்லாம் வைராக்கியமாக இருந்தேன், எப்படியெல்லாம் இயேசுவை பின்பற்றினவர்களை கொலை செய்தேன், அப்படிப்பட்ட வைராக்கி நிறைந்த என்ன இயேசு எப்படி சந்தித்தார், நான் எப்படி ஞானஸ்தானம் பெற்றேன், எதுக்காக ஞானஸ்தானம் பெற்றேன் என்ற இந்த கருத்துக்களை எல்லாம் அன்றைய யூதர்களுக்கு அவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆவது அதிகாரம் 39-40 வசனங்கள். இங்கே அவர் தன்னுடைய டெஸ்டமனி, அவருடைய சாட்சியை சொல்கிறார். அதற்கு பவுல், நான் சிசிலிய நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்ச்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படிக்கு எனக்கு உத்தரவாக வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கை உயர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேசத் தொடங்கினான். ஏன் எபிரேய பாஷையில் அவர் பேசத் தொடங்கினார்னா, எபிரேய பாஷையில் தான் பழைய ஏற்பாடு இருக்குது. எபிரேய பாஷையை பேசுகிறவர்கள் தான் எல்லா இஸ்ரவேலர்களும் யூதர்களும். எபிரேய பாஷை தெய்வ பாஷை என்று அவங்க நம்பினாங்க.
ஆகவே அந்த ஜனங்கள் உணரும்படியாக எபிரேய பாஷையில் பேசும்போது ஒரு பெரிய அமைதல் ஏற்பட்டது. இந்த இடத்துல 22ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள். சகோதரரே, பிதாக்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக. அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலாக இருந்தார்கள். அப்பொழுது அவன், 3ஆம் வசனம் பாருங்கள், நான் யூதன். முதலாவது அவனுடைய சாட்சியை சொல்றார், நான் யூதன். இரண்டாவது, சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்தில் கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். முற்றிலுமாக தன்னுடைய பேக்ரவுண்டை அவர் சொன்னார். அதாவது பவுலடியார் என்ன சொல்றாரு, அன்றைய படிப்பாளிகள் அப்படின்னு உலகத்தில் தலைச்சிறந்தவர்கள் இருந்தால் கமாலியல்னு ஒரு ஆள் இருந்தார். அவர்கிட்ட நான் படித்த ஆள் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னார். எல்லா பாரம்பரியங்களையும் கை கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். தன்னுடைய நேட்டிவிட்டியை சொல்கிறார். எல்லாத்தையும் சொன்னார். அப்படி சொல்லிட்டு வந்தவர் இப்பொழுது 4வது வசனம், இந்த மார்க்கத்தாராகிய, அடிக்கிறதோடு நம்ம செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், கிறிஸ்தவம் என்பது மார்க்கம், மதம் கிடையாதுன்னு. இதனால்தான் கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து, கவனிங்கள், மரண பரியந்தமும் துன்பப்படுத்தினேன். ஐ ஹவ் பர்சிக்யூட்டட் தம் டில் த டெத் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இந்த சாட்சியை அவர் சொல்லிக்கொண்டே வரும்போது தமஸ்குக்கு வரும்போது என்ன நடந்தது என்பதையும் சொல்லுகிறார். கவனிச்சிங்களா? அப்படி என்ன நடந்தது என்று சொல்லும்போது 16ஆம் வசனம் பாருங்கள். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். இந்த இடத்துல பவுலடியார் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார். மதத்தில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது. கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, தமஸ்குக்கு போகிற வழியில் கர்த்தரிடத்தில் பேசின உடனேயே சவுல் குணமாகி விட்டார், ரட்சிக்கப்பட்டு விட்டார், அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அப்படி தான் இந்நாள் வரைக்கும் மதத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த 3வது பிரிவு இதை தான் தினமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பவுலடியார் சொல்கிறாரு, நான் பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை பெற்றேன் என்று சொல்கிறார். 16ஆம் வசனத்தில் அதான் குறிக்கிறார். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஞானஸ்தானம் பெற்றான் என்று நாம் படித்தோம். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பாவம் மன்னிப்புக்கு, பாவம் கழுவப்பட ஞானஸ்தானம் பெற்றதாக அவர் குறிப்பிடுகிறார். இதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அறிவு உண்டு. நீங்கள் எவ்வளோ பைபிள் படிச்சிருக்கலாம், உங்கள் பெற்றோர்கள் காலகாலமாக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பெரிய அறிவாளியாக இருக்கலாம், அல்லது கர்த்தரே நேரில் பேசினதாக நினைக்கிற ஆளாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானம் பெறாமல் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடியும் பிறக்க முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியாது. சகோதரர்களே, இப்போது மறுபடியும் அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த 26ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலரை யூத மக்கள் ரோம அதிகாரிகளிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவரை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க. அப்போது அகிரிப்பா ராஜா சுற்றுப்பயணமாக வருகிறார் அவருடைய மனைவியோட. அவர்களுக்கு முன்னால் இந்த சவுல் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அவனுடைய வழக்கை விசாரிக்கிறார்கள். அப்படி விசாரிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் முதல் வசனம், அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என் மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்து நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். I am so blessed to testify
நான் சாட்சி கொடுப்பதற்கு பாக்கியவனாக இருக்கிறேன் என்று அவன் அறிமுகப்படுத்தி கொண்டு பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது மறுபடியும் சவுல் தன்னுடைய முழு ஹிஸ்டரியை சொல்கிறார். எப்படியெல்லாம் இருந்தேன், எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எப்படியெல்லாம் விரோதியாக ஜீவித்தேன், எப்படியெல்லாம் பரிசுத்தவான்களை கொலை செய்தேன், துன்பப்படுத்தினேன், அவளுடைய வீடுகளை அழித்தேன், சபையிலையெல்லாம் பாழாக்கினேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். அப்படி சொல்லிக்கொண்டு போகும்போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அகிரிப்பா ராஜா அலண்டு போயிட்டான். அவங்ககிட்ட என்ன சொல்கிறான் பாருங்க, 24வது வசனம். இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்கையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குறது என்றான். அதாவது ராஜா கேட்டுக்கிட்டு இருக்காரு, சேனாதிபதி பக்கத்தில் இருக்காரு, அவருடைய பேர் ஃபேலிக்ஸ். இந்த ஃபேலிக்ஸ் என்ன சொல்கிறாரு, நிறைய பவுல் பேசிகிட்டே இருந்தப்போ நிறுத்து பேச்ச, உனக்கு அதிக கல்வினால பைத்தியம் பிடிச்சிருச்சு, நீ ஒரு பைத்தியக்கார அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கும் கூட சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் கூட ஒரு பைத்தியம் போல தெரியலாம். ஏன்னா மார்க்கம் இது சொல்லுதுன்னு சொன்னால் மதத்தில் இருக்கிறவனுக்கு பொறுக்க முடியல. ஆகைய அன்பு சகோதரர்களே, அந்த பவுல் என்ன அதுக்கு பதில் சொன்னார்ன்றது கவனிங்க. அதுக்கு 25வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 26-25. அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகள் ஒன்றும் அவருக்கு மறைவானது அல்ல என்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையில் நடந்த காரியம் அல்ல. அதாவது சவுல் எனப்பட்ட அந்த மனிதன் தமஸ்கு போகிற வழியில் கர்த்தரை சந்தித்ததும் அனனியாவினால் ஞானஸ்தானம் பெற்றதும் ஏதோ ஒரு மூலையில் நடந்த, ஊருக்கு தெரியாத இடத்துல, ஊருக்கு புரியாத இடத்துல நடந்த விஷயம் இல்லை. இட் இஸ் அ பப்ளிக் அஃபேர் என்று சொல்கிறான். இன்றைக்கி பாருங்கள், இந்த மதத்தில் இருக்கிறவங்க சில விஷயங்கள்லாம் பேசும்போது அதுக்கு சாட்சி இல்லை, அதுக்கு இடம் இல்லை, நம்ம நம்ப முடியாது, ஆனால் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் ஒரு ஆளை உயிரோடு எழுப்புனேன்னு சொன்ன ஆள் நிறைய போதகர்களை நான் பார்த்துருக்கேன். எந்த ஊர்லனா அது மட்டும் தெரியாது. ஏதாவது ஒரு கிளிப்பிங் எடுத்து எங்கேயாவது எடுத்தாந்து அதை போட்டு பாருங்கள் நான் தான் எழுப்புனேன் இந்த ஆளை. ஒரு ஆளை மனுஷன் உயிரோடு எழுப்புறதா இருந்தால் கின்னஸ் ரெக்கார்டு அது இல்லையா? 100 மீட்டர் தூரத்தை 9.50 செகண்டில் ஒருத்தன் ஓடி ஜெயிக்கிறான்னா ரெக்கார்ட் ஆகுது. ஒரு மனுஷரை செத்தவனை உயிரோடு எழுப்பினா இன்றைக்கி எத்தனை ஸ்தாபனங்கள் அதை குறித்து உலகம் முழுதும் பத்திரிகையில் சொல்லுவாங்க. அத்தனையும் போய் உண்மையாக இருந்தால் அதை உலகமே ஒத்துக்கொள்ளுமே இல்லையா? அதை நீங்கள் கவனிக்கணும். அப்போது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்த அகிரிப்பா ராஜா என்ன சொல்கிறார் கவனிங்க, 28ஆம் வசனம். அப்பொழுது அகிரிப்பா ராஜா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாவதற்கு கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்கிறான். அதாவது அகிரிப்பா ராஜா சொல்கிறாரு, அப்பா உன் பேச்சை கேட்டால் நானே கிறிஸ்தவனாக மாறிடும் போலகுதே என்ற அளவுக்கு வந்துட்டார். அன்பு சகோதரர்களே, 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பவுல் ஞானஸ்தானம் பெற்றதை மிக அழகாக ஒரு கருத்தில் சொல்கிறார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அதாவது பாசிட்டிவை எப்படி சொல்கிறாருன்னா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன் என்று சொல்கிறார். அப்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும், அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 16வது வசனத்திலும், அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் பவுலுடைய ஞானஸ்தானம் குறிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, நீங்களும் ஞானஸ்தானத்தின் வழியாக தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படி உங்களை ஆசீர்வதித்து செய்தியை நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, மிக நீளமான பவுல் அப்போஸ்தலருடைய மனமாற்றத்தை குறித்து இந்த காலையில் நாங்கள் படித்தோம். நன்றாக இதையெல்லாம் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்?
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?